பாமக மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு அன்புமணி இதுவரை வரவில்லை என தகவல் கிடைத்துள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு அன்புமணி வருவாரா அல்லது புறக்கணிப்பாரா என்பது கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னதாக சித்திரை முழுநிலவு மாநாடானது நடந்து முடிந்தது. அதில் குடும்பத்தினருடன் அனைவரும் பங்கேற்றிருந்த நிலையில் அதன் பிறகு தைலாபுரத்தில் பாமகவின் கூட்டமானது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. பாமகவோட கூட்டமானது தொடங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா இதுவரைக்குமே தைலாபுரத்திற்கு அன்புமணி வரல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாமகவுடைய நிறுவனரும் அதனுடைய தலைவருமான ராமதாஸ் தலைமையில் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பாமகவினுடைய தலைவராக இருந்த தற்போது வரை தலைவராக இருப்பதாக தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசனுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் தற்போது வரை வரவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையிலான இந்த பனிப்போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தன்னிச்சையாக ராமதாஸ் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்ற ஒரு அதிருப்தி அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கிறது. ஏனென்றால் தற்போது வரை தான் தலைவர் என்று தெரிவித்து வரக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு தொடர்பாக தன்னிடம் எந்தவித கருத்துக்களையும் கேட்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ராமதாஸ் தான் இனிமேல் தலைவராக இருப்பேன் என்று தெரிவித்த அந்த நாள் முதல் கட்சியில பல்வேறு குழப்பங்கள், உட்கட்சி பூசல்கள் போன்றவை எழுந்திருக்கக்கூடிய நிலையில ராமதாஸ் பக்கம் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் நிற்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன. எனவே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவல் சற்று நேரத்தில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.